வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றினால் மட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகளின் கல்வியை மீள மறுசீரமைப்பவர்கள் ஆசிரியர்களே. பிரதமர். வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 20% நிதியே வழங்கப்பட்டது. சார்ல்ஸ் நிர்மலநாதன். அப்பட்டமான பொய் அரசாங்கம் மீது ஞானசார தேரர் சீற்றம். சக்தி வாய்ந்த நாடுகளின் ஏல சந்தையாக மாறியுள்ள இலங்கை. அபாய எச்சரிக்கை செய்யும் சஜித். சீனா இல்லை என்றால் இந்தியாவிலிருந்து கொண்டு வருவோம், அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் முதலீடு, அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் முதல் தடவையாக அதிபர் ஆசிரியர்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. நிரூபமாவுக்கும் நாமலுக்கும் என்ன தொடர்பு? அவரே பகிரங்கமாக கூறிய பதில். இனி விரிவான செய்திகள். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அதிபர் ஆசிரியர்களுக்கு முதல் தடவையாக உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை பெற்றுக் கொடுக்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இதுவரை காலம் ஆசிரியர்களுக்கு உத்தியோகபூர்வ அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டிருக்கவில்லை. இதனால் தற்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை 24 வருடங்களாக தீர்க்கப்படாமல் உள்ள ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டினை தீர்த்து வைக்குமாறு கோரி நாடளாவிய ரீதியில் உள்ள 312 கோட்டக்கல்வி பணிமைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆசிரியர் தினமான இன்று எதிர்ப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்தது. நாட்டின் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கப்பட மாட்டாது என கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தைப் போலவே நாட்டின் வளங்களை விற்பனை செய்கிறது என்று கலகொட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். ஒருபோதும் வாக்களிக்காத வனத்துறவிகள் கூட தற்போது அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர வாக்களித்ததை அரசாங்கம் மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் அப்பட்டமான பொய்யை செய்தால் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் தேர்தல் நடந்தாலும் மக்கள் அத்தகைய குழுக்களுக்கு அதிகாரம் கொடுப்பவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றார். தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் அரசின் செயல்பாடுகள் குறித்து தன்னுடைய கருத்துக்கள் கேட்டபோதே அவர் ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். வெட்கம், அவ்வளவுதான். நான் சுருக்கமாக சொல்வேன். இந்த அரசு 60 முதல் 70க்கும் மேற்பட்ட வனவாசிகள் வந்து வாக்களித்ததை மறந்துவிடக் கூடாது. ஐக்கிய தேசிய கட்சி அரசு இப்போது தேசிய வளங்கள் விற்கவில்லை என்று கூக்குரலிடுகிறது. நாங்கள் அவற்றை விற்க மாட்டோம் என்று கூறி அந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. துரதிருஷ்டவசமாக இன்னும் ஒரு தேர்தல் வரும்போது அவர்கள்தான் வாக்குச்சீட்டில் இருப்பார்கள். நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்த சொந்தமாக இருந்தாலும் உறவும் அரசியலும் இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பல உலக தலைவர்களின் ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்துள்ள பண்டோரா ஆவணங்களில் நிரூபமா ராஜபக்ஷவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பாக இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் நிரூபமா ராஜபக்ஷ தன்னுடைய சகோதரியாக உள்ளார். எனினும் அரசியல் ரீதியாக அவர் எம்முடன் இல்லை. அவர் கடந்த அரசாங்கத்தின் போது முன்னாள் தலைவர் சிறிசேனவுடன் இருந்தார். அதனால் உறவு வேறு, அரசியல் வேறு. அதே நேரத்தில் அவர் நடேசனை மணந்துள்ளார். திருமணத்தால் கிடைப்பவை தொடர்பில் நம்மால் என்ன செய்ய முடியும்? 1990-98 வரை இவர்கள் பணம் சம்பாதித்து வியாபாரம் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் யார் இருந்தார்கள் என்பதை ரணசிங்க பிரேமதாச மற்றும் சந்திரிகா மேடம் ஆகியோரிடம் கேட்க வேண்டும் என்றும் நாமல் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து உரம் இறக்குமதி நிறுத்தப்பட்டால் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஏனென்றால் நாம் மாறாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகேவ தெரிவித்துள்ளார். நைட்ரஜன் உரம் இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார செயலாளருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சேதன உரத்தை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் மாற்றீடாக எடுக்கும் வேலை திட்டம் என்ன? அதேபோல இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சேதனை பசலின் தரத்தை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர் புத்திக பத்திரன கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் தெரிவித்த அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே சீனாவிலிருந்து உரம் இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் இலங்கையின் விளைச்சலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதேபோல சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டது நைட்ரஜன் உரமாகும். இது இலங்கையில் பயன்படுத்தும் உரத்துடன் கலப்பதற்கு பயன்படுத்துவது.
பெரும்போகத்துக்கு தேவையான சகல உரமும் 10ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கையை வந்தடையும். சீனாவிலிருந்து நைட்ரஜன் உரம் கொண்டுவர தீர்மானிக்கப்பட்ட போதிலும் ஆய்வாளர்களின் கருத்துக்கு அமைய அதனை நிறுத்தியிருக்கின்றோம். எனினும் நைட்ரஜன் உரம் இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம். ஒருவேளை காலதாமதமானால் மாற்று வழிகளை கையாள்வோம். எனவே எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 20% நிதி மட்டுமே இதுவரையில் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பெறுமதி சீர் வரி திருத்த சட்ட மூல விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் மோசமான பொருளாதார வீழ்ச்சிக்கு கோவிட் வைரஸ் காரணமல்ல, நிதி அமைச்சின் தவறான கொள்கையும் வழிகாட்டலுமே பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாகியுள்ளது. ஆனால் கோவிட் வைரஸ் மீது பழி போடப்படுகிறது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் கட்டிட நிர்மாண தொழிலும் ஒப்பந்தக்காரர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கட்டிட நிர்மாணத்துக்கு தேவையான பொருட்கள் 20% முதல் 90% வரை விலைகள் அதிகரித்துள்ளன. இதனால் வடக்கு மாகாண கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 2021ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இன்று வரை 20% நிதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மிகுதி 80% வழங்கப்படவில்லை. அதாவது வடக்கு மாகாண சபைக்கு இன்னும் 1522 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட வேண்டியுள்ளது. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்னும் ஒரு சில தினங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அந்த மிகுதி 1522 மில்லியன் ரூபாவையும் நிதி அமைச்சர் வடக்கு மாகாண சபைக்கு வழங்குமா என்பது தொடர்பில் நிதி அமைச்சர் அறிவிக்க வேண்டும். அதே நேரம் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தில் வடக்கு மாகாணத்துக்கு 126 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதுவும் வழங்கப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நம் நாடு சக்தி வாய்ந்த நாடுகளின் ஏலச்சந்தையாக மாறியுள்ளதோடு அரசாங்கம் தேசிய மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களையும் கொள்ளையர்களுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாம் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு எதிர்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் பல்வேறு தரப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க தலைவர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், சர்வதேச ஒப்பந்தங்களை ரகசியமாக செயல்படுத்தும் நிலைமையை அரசாங்கம் எட்டியுள்ளதால் இன்று நாடு கடுமையான ஆபத்தின் விளிம்பில் உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராகிய நானும் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சியில் உள்ள கட்சித் தலைவர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களுடன் தொழிற்சங்க பிரச்சினைகள் குறித்து வாராந்தம் கலந்துரையாடுவதற்கான தொழிற்சங்கங்களின் மத்திய நிலையமாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் திகழ வேண்டும். எதிர்காலத்தில் அமைக்கப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் தேசிய மற்றும் பொருளாதாரத்தின் மர்மம் தொடர்பில் தொழிலாளர் வர்க்கம் மற்றும் தொழிற்சங்க ரீதியில் உள்ள அனைத்து தரப்பினரிடமும் கலந்துரையாடி அனைத்து தீர்மானங்களை மேற்கொள்வது என்றும் இணக்கத்தின் அடிப்படையில் செயற்படுவோம். அதற்கு எழுத்து மூலம் உத்தரவாதம் தருவதாகவும் அத்தோடு தேசிய வளங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எமது பிரதான கொள்கை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை, துறைமுக அதிகார சபை மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க தலைவர்கள், நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, ஐக்கிய தொழிற்சங்கம், இலங்கை சுதந்திர தொழிற்சங்க கூட்டமைப்பு, தேசிய தொழிற்சங்கம் மற்றும் சுயேட்சையான தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆகிய தொழிற்சங்கங்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களான மனோ கணேசன், ராவ் ஹக்கீம் மற்றும் திகாம்பரம் உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார, நாடாளுமன்ற உறுப்பினர்களான அசோக அபேசிங்க, முஜிபுர் ரஹ்மான், வடிவேல் சுரேஷ் மற்றும் துஷார இந்துனில் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட துறைமுக நகர சட்டத்தின் சில அம்சங்கள் குறித்து தொடர்ந்து கரிசனை கொள்வதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஊழல், சட்டவிரோத நிதி, பண மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான அனுமதிக்கப்பட்ட சூழலுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த சட்டத்தில் காணப்படுவதாக இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் அலைனா பி டெப்லிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள மூலோபாய கற்கைகளுக்கான நிலையத்துடனான கலந்துரையாடலின் போது அமெரிக்க தூதுவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் இந்த விடயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும் எனவும், இலங்கையில் முதலீடு செய்வதற்கு அமெரிக்கா நிறுவனங்கள் முன்கணிப்பு மற்றும் முதலீட்டு சூழல் பற்றிய தெளிவான புரிதலை விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வெளிநாட்டு ஊழல் நடைமுறைகள் சட்டத்தின் கீழ் ஒரு அமெரிக்க நிறுவனமோ அல்லது தனிநபரோ வர்த்தகத்தை பெறுவதற்காக அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு வெளிநாட்டு அதிகாரிகளுக்கும் மதிப்புள்ள எதையும் வழங்குவதும் செலுத்துவதும் அல்லது பணம் கொடுப்பதாக உறுதியளிப்பதும் சட்டவிரோத செயற்பாடு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். துறைமுக நகர திட்டத்தில் ஏற்கனவே செய்யப்பட்ட முதலீட்டை பயன்படுத்திக் கொள்ள இலங்கை அரசாங்கம் விரும்பும் விடயத்தை அமெரிக்கா அங்கீகரிப்பதற்காக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டத்திற்கு சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகளை சரியாக பெறுவது முக்கியத்துவம் உடையது என்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் நியாயமற்ற போட்டிகளுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுக திட்டமானது நாட்டுக்காக பெரும் கடன் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதன் விளைவாக அடுத்த நூற்றாண்டுக்கும் துறைமுகத்தை குத்தகைக்கு வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகரம் சந்தேகத்திற்கிடமான பொருளாதார நடைமுறைகள் மற்றும் ஊழலுக்கு வாய்ப்பளிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்தரமான அமெரிக்க தனியார் துறை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சரியான நிலைமைகள் நிலவுவதை உறுதிப்படுத்துவதுடன் பிராந்தியத்தில் ஒரு கவர்ச்சிகரமான மற்றும் நம்பகமான பொருளாதார பங்காளியாக இலங்கை உரிமை கோர உதவுவது அரசாங்கத்தின் முன்னுரிமை கொள்கை இலக்காக இருக்க வேண்டும் என அமெரிக்க தூதுவர் அலைனா பிட்டப்ளிஸ் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றினால் மட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகளின் கல்வியை மீள மறுசீரமைக்கும் இதயம் படைத்தவர்கள் ஆசிரியர்களே என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று தெரிவித்துள்ளார். உலக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்த போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சினூடாக முதல் முறையாக ஆசிரியர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கையும் இதன்போது இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் காணொலி தொழில்நுட்பமூடாக ஆற்றிய முழுமையான உரை இது. எமது அன்பான ஆசிரியர்கள் தொன்மையான காலம் முதல் நல்லொழுக்கமுள்ள குடிமக்களை உருவாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றார்கள் என்பது நாம் அறிவோம். ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்காலத்துக்காக நீங்கள் ஆற்றுகின்ற இந்த சேவையை நாம் எப்போதுமே பாராட்டுகின்றோம். குழந்தைகளுக்கான சரியான வழிகாட்டலை கேட்பிக்கும் ஆசிரியர்களினாலேயே உலகின் எதிர்காலம் மறுசீரமைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த மனித குலத்தின் நல்வாழ்வுக்காக ஆசிரியர்களாகிய நீங்கள் மேற்கொள்கின்ற உன்னத பணியை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டோம். அதனால் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் ஆசிரியர்கள் துறைக்கான வரவேற்பை நாம் மேலும் உறுதிப்படுத்துவோம். ஆசிரியர்களின் கௌரவத்தை பாதுகாத்து மற்றும் பாதுகாக்கும் ஒரு அரசாங்கமாக உங்களது சாதாரண கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க நாம் தயார் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றோம். தொழில்நுட்ப போராட்டங்களின் போது ஆசிரியர் கௌரவம் குறித்து சிந்திக்குமாறும் பிள்ளைகளுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறும் நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். முழு உலகமும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட சூழலில் வகுப்பறையிலிருந்து கல்வி கற்பதற்கு பதிலாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஊடாக கற்பிப்பதற்கான உங்களது முயற்சிகளை நாம் நன்கு அறிகின்றோம். அரசு சேவையின் ஒரு பகுதியினராக ஆசிரியர்களுக்கு முறையான உத்தியோகபூர்வ அடையாள அட்டைகள் எதுவுமே இல்லை. அது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி முதல் முறையாக ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சினால் சேவை அடையாள அட்டையை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள பிள்ளைகளுக்கு சிறந்ததை வழங்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். அதற்கமைய உலக தரத்துக்கு ஏற்ற வகையில் இலங்கை ஆசிரியர்களை தயார்படுத்தும் சவாலை நாம் பொறுப்பேற்றுள்ளோம். அதுக்காக கல்வி அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் முன்னெடுக்கின்ற பணிகளை நாம் பெரிதும் பாராட்டுகின்றோம். ஆசிரியர்கள் வலுவான வில், பிள்ளைகள் அந்த வில்லிலிருந்து பாயின்ற அம்புகள். கலீல் ஜிப்ரான் எனும் அறிஞர் கூறியவாறு அந்த அம்பை மேலும் கூர்மையாக்கி சரியான இலக்கை நோக்கி அனுப்புவது ஆசிரியர்களுடைய கடமையாகும் என்று நான் நம்புகின்றேன். எனவே கோவிட் தொற்றினால் மட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகளின் கல்வியை மேல மறுசீரமைக்கும் இதயம் படைத்தவர்கள் ஆசிரியர்களே என்பதை நான் மீண்டும் நினைவூட்டுகின்றேன். பிள்ளைகளுக்கு கல்வியூட்டி தேசத்தை கல்வி அறிவால் ஒளிர செய்வதற்கு ஆசிரியர்களுக்கு பலமும் தைரியமும் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.